ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 34. இன்னைக்கு வீடியோவில் உலகத்தின் இருபெரு ராணுவ நாடுகளான யுஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா மோதிக்கிட்டா என்ன ஆகும் வாங்க பார்க்கலாம். ஒருவேளை அமெரிக்கா திடீர்னு கோவப்பட்டு ரஷ்யா மேலே ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வச்சு ரஷ்யாவோட பிரசிடென்ட், மிலிட்ரி, ரஷ்யாவில் அனைத்து நகரங்களையும் அழிச்சா என்ன ஆகுன்னு தெரியுமா? ரஷ்யா அந்த மாதிரி நடக்கும்னு ஏற்கனவே யோசிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட டெட் ஹேண்ட் சிஸ்டம்னு ஒரு ஆபத்தான சிஸ்டத்தை கையில் வச்சிருக்காங்க. டெட் ஹேண்ட் சிஸ்டம்ங்கிறது ரஷ்யாவோட ரொம்ப ஒரு ஆபத்தான சிஸ்டம்னு சொல்றாங்க. இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இல்லை அணு ஆயுதத்தோட ரேடியேஷன் அப்புறம் எக்ஸ்ப்ளோர்ஸை கணிக்கிற ஆயிரக்கணக்கான சென்சார்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த சிஸ்டம் அணு ஆயுதத்தை உணர்ந்து அவங்களோட தலைவர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு இந்த சிஸ்டம் முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அதுக்கிட்ட இருக்க 5000 அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்களோட எதிரி நாடுகளை தாக்க ஆரம்பிக்கும். அது யுஎஸ்ஏ மட்டும் இல்ல மொத்த உலக நாடுகளையும் சேர்த்து தாக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஆபத்தா இருக்க காரணம், ஒருவேளை இது தாக்க ஆரம்பிச்சிட்டா அது யாருனாலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ரஷ்யாவே ஒட்டுமொத்தமா அழிஞ்சாலும் அதுக்கு பதில் மொத்த உலகத்தையுமே அழிச்சிடும். ரஷ்யா யுஎஸ்ஏ இவங்க ரெண்டுத்துல யார் ரொம்ப பவர்ஃபுல்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ டெய்லி நம்ம சேனல் அப்டேட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 34. இன்னைக்கு வீடியோவில் உலகத்தின் இருபெரு ராணுவ நாடுகளான யுஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா மோதிக்கிட்டா என்ன ஆகும் வாங்க பார்க்கலாம். ஒருவேளை அமெரிக்கா திடீர்னு கோவப்பட்டு ரஷ்யா மேலே ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வச்சு ரஷ்யாவோட பிரசிடென்ட், மிலிட்ரி, ரஷ்யாவில் அனைத்து நகரங்களையும் அழிச்சா என்ன ஆகுன்னு தெரியுமா? ரஷ்யா அந்த மாதிரி நடக்கும்னு ஏற்கனவே யோசிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட டெட் ஹேண்ட் சிஸ்டம்னு ஒரு ஆபத்தான சிஸ்டத்தை கையில் வச்சிருக்காங்க. டெட் ஹேண்ட் சிஸ்டம்ங்கிறது ரஷ்யாவோட ரொம்ப ஒரு ஆபத்தான சிஸ்டம்னு சொல்றாங்க. இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இல்லை அணு ஆயுதத்தோட ரேடியேஷன் அப்புறம் எக்ஸ்ப்ளோர்ஸை கணிக்கிற ஆயிரக்கணக்கான சென்சார்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த சிஸ்டம் அணு ஆயுதத்தை உணர்ந்து அவங்களோட தலைவர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு இந்த சிஸ்டம் முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அதுக்கிட்ட இருக்க 5000 அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்களோட எதிரி நாடுகளை தாக்க ஆரம்பிக்கும். அது யுஎஸ்ஏ மட்டும் இல்ல மொத்த உலக நாடுகளையும் சேர்த்து தாக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஆபத்தா இருக்க காரணம், ஒருவேளை இது தாக்க ஆரம்பிச்சிட்டா அது யாருனாலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ரஷ்யாவே ஒட்டுமொத்தமா அழிஞ்சாலும் அதுக்கு பதில் மொத்த உலகத்தையுமே அழிச்சிடும். ரஷ்யா யுஎஸ்ஏ இவங்க ரெண்டுத்துல யார் ரொம்ப பவர்ஃபுல்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ டெய்லி நம்ம சேனல் அப்டேட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டே 34. இன்னைக்கு வீடியோவில் உலகத்தின் இருபெரு ராணுவ நாடுகளான யுஎஸ்ஏ அண்ட் ரஷ்யா மோதிக்கிட்டா என்ன ஆகும் வாங்க பார்க்கலாம். ஒருவேளை அமெரிக்கா திடீர்னு கோவப்பட்டு ரஷ்யா மேலே ஆயிரக்கணக்கான அணு ஆயுதங்களை வச்சு ரஷ்யாவோட பிரசிடென்ட், மிலிட்ரி, ரஷ்யாவில் அனைத்து நகரங்களையும் அழிச்சா என்ன ஆகுன்னு தெரியுமா? ரஷ்யா அந்த மாதிரி நடக்கும்னு ஏற்கனவே யோசிச்சுட்டாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட டெட் ஹேண்ட் சிஸ்டம்னு ஒரு ஆபத்தான சிஸ்டத்தை கையில் வச்சிருக்காங்க. டெட் ஹேண்ட் சிஸ்டம்ங்கிறது ரஷ்யாவோட ரொம்ப ஒரு ஆபத்தான சிஸ்டம்னு சொல்றாங்க. இந்த டெட் ஹேண்ட் சிஸ்டம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இல்லை அணு ஆயுதத்தோட ரேடியேஷன் அப்புறம் எக்ஸ்ப்ளோர்ஸை கணிக்கிற ஆயிரக்கணக்கான சென்சார்ஸ் இருக்கு. ஒருவேளை இந்த சிஸ்டம் அணு ஆயுதத்தை உணர்ந்து அவங்களோட தலைவர்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு இந்த சிஸ்டம் முடிவு பண்ணிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அதுக்கிட்ட இருக்க 5000 அணு ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்களோட எதிரி நாடுகளை தாக்க ஆரம்பிக்கும். அது யுஎஸ்ஏ மட்டும் இல்ல மொத்த உலக நாடுகளையும் சேர்த்து தாக்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப ஆபத்தா இருக்க காரணம், ஒருவேளை இது தாக்க ஆரம்பிச்சிட்டா அது யாருனாலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. ரஷ்யாவே ஒட்டுமொத்தமா அழிஞ்சாலும் அதுக்கு பதில் மொத்த உலகத்தையுமே அழிச்சிடும். ரஷ்யா யுஎஸ்ஏ இவங்க ரெண்டுத்துல யார் ரொம்ப பவர்ஃபுல்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ டெய்லி நம்ம சேனல் அப்டேட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.